ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் வித் ஜெடமே சப்ளிமெண்ட்டோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் இருக்கிற ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஜிங்க், இன்னொன்று மெக்னீஷியம். இந்த சப்ளிமெண்ட்டோட யூஸ் நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட மசில் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெடமே சப்ளிமெண்ட் பற்றி ஃபர்தராக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ஜிம்மில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் பற்றி ஃபர்தராக படித்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சப்ளிமெண்ட் வாங்கலாம். ஒரிஜினல் சப்ளிமெண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பொதுவாக கோவா போகிற யார்கிட்ட கேட்டாலும் 10,000 15,000 மினிமம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கோவா டியூப் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 6,000 ருபீஸ்க்கு பண்ணி தராங்க. 3 days and 2 nights. உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், உங்களோட அக்காமடேஷன், 3 time ஃபுட், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அண்ட் அதே மாதிரி அங்கே 2-wheeler ரைடு எல்லாமே ஃப்ரீ ரைட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோவா போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கோவா டியூப் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். மென்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து கண்டினியூஸாக என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் ரொட்டீன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ மண்டே வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஒர்க் அவுட், டியூஸ்டே வந்து புல் ஒர்க் அவுட், வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லெக், மறுபடியும் தேர்ஸ்டே வந்து புஷ் ஒர்க் அவுட், ஃப்ரைடே வந்து புல் ஒர்க் அவுட், சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா லெக் ஒர்க் அவுட். ஸோ டோட்டலி ஒரு வாரத்துக்கு 6 days நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு. என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் வந்து 18 to 24 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான், யங்ஸ்டர்ஸ். கண்டிப்பாக எல்லாராலையும் 6 days கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோ ஸ்பிளிட்டை விட ஒரு பெட்டரான ஸ்பிளிட்டு. ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசில் 2 தடவை உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். ப்ரோ ஸ்பிளிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே செஸ்ட்டு, டியூஸ்டே பேக்கு, வெனஸ்டே ஷோல்டரு, தேர்ஸ்டே வந்து ஆர்ம்ஸு, ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸு, சாட்டர்டே சண்டே ரெக்கவரி. மண்டே செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த மண்டே தான் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணுவோம். 6 days சென்டரில் கேப்பு. இந்த புஷ் புல் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் தேர்ஸ்டேவே செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணுவீங்க. 2 times ட்ரெயின் பண்ணுறதுனால நம்மளோட மசில் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹவு டு பிளான் யுவர் வீக்லி ஒர்க் அவுட் ஷெட்யூல்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ப்ரோ ஸ்பிளிட்டை தவிர மற்ற ஸ்பிளிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஏன் அப்படின்ற அந்த ரீசனையும் கிளியராக அந்த வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன். ஸோ டைம் இருந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கமிங் பேக் டு டுடேஸ் டாபிக், புஷ் புல் லெக். இந்த புஷ் புல் லெக்கில் புஷ் டேல நீங்கள் என்னென்ன மசில்ஸ் ட்ரெயின் பண்ணுவீங்கன்னா செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ் மசிலை ட்ரெயின் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புஷ்ஷிங் மூமெண்ட்ஸ் தான். புல் டேல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேக் அண்ட் பைசப் மசில் ட்ரெயின் பண்ணுவீங்க. லெக் டேல வந்து குவாடு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, காஃப் இந்த லெக் மசில்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மறுபடியும் புஷ் புல் லெக். ஸோ 6 day வந்து ட்ரைனிங் ரொட்டீன். ஸோ ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட் ரொட்டீன் நான் என்னோட நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இதை விட பெட்டரான ரொட்டீன் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு இதை வச்சுக்கோங்க. ஸோ மண்டே புஷ் டேல நீங்கள் வந்து செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் ட்ரெயின் பண்ணுவீங்க. செஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா ஃப்ளாட், பார்பல், பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ஒரு 3 செட் நீங்கள் பண்ணணும். அடுத்து இன்க்ளைன்டு டம்பல் செஸ்ட் ப்ரெஸ் ஒரு 3 செட் பண்ணணும். லோயர் செஸ்ட்டுக்காக ஃபைனலி டிப்ஸ் ஒரு 3 செட் பண்ணணும். ஸோ 3 வேரியேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வேரியேஷனுமே 3 செட் பண்ணுறதுனால ஸோ டோட்டலி 9 செட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஓவர் ஹெட் ப்ரெஸ் ஒரு 4 செட் பண்ணணும். அண்ட் ஸ்டாண்டிங் டம்பல் லேட்ரல் ரைஸ் 2 முக்கியமான ஷோல்டர் ஒர்க் அவுட் எல்லாமே 4 செட் பண்ணணும். ஸோ ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் 2 வேரியேஷன் வச்சேன் அப்படின்னா செஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். ட்ரைசப் வந்து பார்த்தீங்கன்னா டம்பல் சீட்டட் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி கேபிள் புஷ் டவுன், அதாவது ட்ரைசப் ரோப்பு வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட் ராடை வச்சுட்டு ட்ரைசப் புஷ் டவுன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 செட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ ட்ரைசப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 செட் பண்ணியிருப்பீங்க. ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 செட்டு. ஸோ இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 9 செட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க செஸ்ட்டில். ஸோ இது வந்து மண்டேக்கான புஷ் ஒர்க் அவுட். அடுத்தது தேர்ஸ்டேல மறுபடியும் புஷ் ஒர்க் அவுட் வரும். அப்போ செஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புஷ்அப்ஸ் பண்ணிடணும் ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்க்ளைன்டு பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ஃப்ளைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பெக்டெக் மிஷினில் செஸ்ட் ஃப்ளைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை டம்பலில் செஸ்ட் ஃப்ளைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 செட் நீங்கள் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்னால்டு ப்ரெஸ் பண்ணணும் சீட்டடு. அதுக்கப்புறம் வந்து சீட்டட் ரியர் டம்பல் லேட்ரல் ரைஸ் நீங்கள் பண்ணணும். ட்ரைசப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் க்ரஷர்ஸ் அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ட்ரைசப்புக்கு உங்களுக்கு நிறைய வேரியேஷன் தெரியும், அதில் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனோட ஒரு அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ரோ ஸ்பிளிட் வழியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு எத்தனை ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 7 வேரியேஷன், இல்லை அப்படின்னா 8 வேரியேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மினிமம் ஒரு 7 வேரியேஷன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். போனதும் ஜிம்முக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு புஷ்அப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்க்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிக்ளைன்டு பண்ணுவோம், செஸ்ட் ஃப்ளைஸ் பண்ணுவோம், டிப்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 6 வேரியேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். பட் இந்த புஷ் புல் லெக் ரொட்டீனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மண்டே நம்ம ஒரு 3 வேரியேஷன் பண்ணால் போதும், மறுபடியும் தேர்ஸ்டே ஒரு 3 வேரியேஷன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் செட்ஸை
பிரிக்கிறோம் ரெண்டாக. இப்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒர்க் அவுட் வால்யூம்னு என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணாலும் சரி, புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒர்க் அவுட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். என்ன ப்ரோ ஸ்ப்ளிட்டில் 6 வேரியேஷனுமே ஒரே நாளில் பண்ணிடுவீங்க. புஷ் புல் லெக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 வேரியேஷனாக பிரித்து மண்டே அண்ட் தேர்ஸ்டே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இதனால் என்ன ப்ரோ எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா 3 வேரியேஷன் பண்ணாலும் 3 வேரியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 9 செட்டு. அந்த 9 செட்டுமே உங்களால் மேக்ஸிமம் வெயிட் போட்டு உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். செட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இதே ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3-4வது வேரியேஷன்லாம் வரும்போது நம்ம பாடி டயர்டாக ஆரம்பிச்சிடும், நமக்கு அவ்வளோ என்டியூரன்ஸ் இருக்காது. பட் இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு போர் அடிக்காது. ஏன்னா செஸ்ட்டு நம்ம ஒரு 3 வேரியேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஷோல்டர் ஷிஃப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசப் ஷிஃப்ட் ஆயிரும். ஒவ்வொரு மசிலுமே வந்து எனர்ஜெட்டிக்காக அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புல் டே. டியூஸ்டே என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன், அண்ட் அதே மாதிரி ஃப்ரைடே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து புல் டே. ஸோ புல் டேயில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பார்பல் டெட் லிஃப்ட். இது நீங்கள் ஒரு 4 செட்டு பண்ணணும். அதாவது 12, 10, 8, 6 4 செட்டு. அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ரெசிவாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்பல் ரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸான பேக் ஒர்க் அவுட். இதுவும் நீங்கள் வந்து ஒரு 4 செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைடு கிரிப் புல்லப்ஸ், ஒரு எக்ஸலண்ட் பேக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஒர்க் அவுட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ டியூஸ்டேயில் அடுத்தது பைசப்ஸும் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். பைசப்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பார்பல் கேர்ள் தான். பைசப்க்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. பார்பல் கேர்ள் ஒரு எக்ஸலண்ட் ஒர்க் அவுட். இது நீங்கள் வந்து ஒரு 4 செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன்டு டம்பல் கேர்ள் நீங்கள் வந்து ஒரு 4 செட் பண்ணணும், லாங் ஹெட் மசிலை டார்கெட் பண்ணுறதுக்காக. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே மறுபடியும் புல் டே இருக்குது. புல் டேயில் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்பல் ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செட் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட் புல் டவுன், அதாவது லேட் மெஷினில் போயிட்டு அந்த ஒர்க் அவுட் நம்ம ஒரு 4 செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆர்ம் டம்பல் ரோ, அதாவது ஒரு கையை வச்சுட்டு டம்பல் அப்படியே பின்னாடி புல் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு எக்ஸலண்ட் பேக் ஒர்க் அவுட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே 4 செட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 வேரியேஷன் இருக்கிறனால 12 செட்டு நீங்கள் பேக்குக்காக பண்ணியிருப்பீங்க. அடுத்தது வந்து பைசப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஒர்க் அவுட். சின்னப்ஸ் பாடி வெயிட்டில் பண்ணாலே நம்மளோட சின்ன பண்ணும்போது நம்மளோட பைசப் சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஒரு 4 செட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பண்ணி ஒர்க் அவுட் முடிச்சிருங்க நம்மளோட ஷார்ட் ஹெட்டுக்காக. இது ஒரு எக்ஸலண்ட் பைசப் ஒர்க் அவுட். இதுவும் நீங்கள் வந்து 4 செட் பண்ணணும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 8 செட்டு பைசப்காக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பேக்குக்காக அஃப்கோர்ஸ் ஒரு 12 செட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க போதும் புல் டேயில். அண்ட் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லெக்கு. வெனஸ்டே மட்டும் கிடையாது, சாட்டர்டே மறுபடியும் லெக்கு. ஸோ வெனஸ்டே நீங்கள் லெக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குவாட்ஸுக்காக பிஹைண்ட் தி நெக் பார்பல் ஸ்குவாட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாகணும். ஒரு 4 செட்டு நம்ம பண்ணணும். ஸ்குவாட் பண்ணும்போது குவாடு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, நம்மளோட கம்ப்ளீட் லோயர் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன். இது வந்து குவாட் மசிலை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்காக லையிங் லெக் கர்ல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். படுத்துட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் வந்து தனியாக ஆக்டிவேட் ஆகும். அண்டு ஸ்டாண்டிங் ஆர் சீட்டட் காஃப் ரைசஸ், இது வந்து காஃப் மசிலுக்காக. நான் சொன்ன ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 செட்டு பண்ணணும். உங்களோட கம்ப்ளீட் லெக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆயிரும். அடுத்த லெக் டேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட் பண்ணணும் ஒரு 4 செட்டு, வாக்கிங் லஞ்சஸ் பண்ணணும் ஒரு 4 செட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் ஒரு 4 செட் நம்ம பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்காக. முன்னாடி சொன்ன ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாட் மசிலுக்காக. ஃபைனலி கேஃப்க்கு வந்து சீட்டட் ஆர் ஸ்டாண்டிங் கேஃப் ரைசஸ் நீங்கள் வந்து ஒரு 4 செட் பண்ணணும். ஸோ வீக்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் லெக் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரைனிங் மெத்தட்ஸுமே உள்ளே கொண்டு வர்றீங்க. லஞ்சஸு, ஸ்குவாட்டு, பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட்டு, அதே மாதிரி ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ஒர்க் அவுட்ஸு. அதே மாதிரி காஃப் ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. இதே லெக் டேயில் நம்ம ஒரே நாளில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் 6-7 வேரியேஷன் லெக் ஒர்க் அவுட்லாம் எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியாது. ஒரு 4 வேரியேஷனாக பிரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நம்மளோட லெக்கை ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொன்ன இந்த புஷ் புல் லெக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமமாக ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரோ ஸ்ப்ளிட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா ப்ரோ ஸ்ப்ளிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6-7 வேரியேஷன் ஒரே டேயில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஈஸியாக பிரித்து பண்ணலாம். செட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனர்ஜெட்டிக்காக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்டர்நெட்டில் போயிட்டு புஷ் புல் லெக் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள். நிறைய ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரோ நீங்கள் சொன்ன ஒர்க் அவுட் பேரெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் பற்றி தெரியல அப்படின்னா பைசப்பு, ட்ரைசப்பு, ஷோல்டரு, செஸ்ட்டு, ஆபு, பேக்கு, குவாடு, ஹாம்ஸ்ட்ரிங்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா MFT சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ் சீரிஸில்
தனித்தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ரொம்ப நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே 3 வேரியேஷன் நான் காமிச்சிருப்பேன். அதில் ஏதோ ஒரு 2 வேரியேஷன் சூஸ் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் போட்டுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஃபர்தராக பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.